முஸ்தபா காமேனி குறித்த தகவல்களுக்கு $10 மில்லியன். அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. உலக நாடுகளிடம் கெஞ்சும் அமெரிக்கா, ஈரான் அமைச்சர் கிண்டல். ரகசிய ஆயுத கிடங்கை காட்சிப்படுத்திய ஈரான். இலங்கையில் முதன்முறையாக மிகப்பெரிய நீராதாரம் கண்டுபிடிப்பு. ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா காமேனி மற்றும் 9 இராணுவ அதிகாரிகள் பற்றிய எந்த ஒரு தகவலுக்கும் அமெரிக்கா $10 மில்லியன் வரை வெகுமதிகளையும் அமெரிக்காவுக்கு செல்லும் உரிமையையும் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதன் நீதிக்கான வெகுமதிகள் திட்டத்தின் மூலம் ஒரு பொது வேண்டுகோளை வெளியிட்டுள்ளது. மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி உட்பட ஈரானிய பயங்கரவாத தலைவர்கள் என்று விவரித்தவர்கள் பற்றிய தலைவர்களை கோரும் ஒரு பதிவை அந்த துறை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. IRGC தலைமை மற்றும் செயல்பாடுகள் குறித்து உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க அமெரிக்க அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அதன் பிராந்திய வலையமைப்பை உள்ளடக்கிய அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. முக்கிய IRGC நபர்களை அடையாளம் கண்டு கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உதவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த வெகுமதி திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் தனது புதிய கடற்படை ஆயுத திறனை வெளிப்படுத்தும் வகையில் பூமிக்கடியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் மிசைல் நகரம் என்ற இரகசிய தளத்தின் காட்சிகளை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானிய இராணுவம் வெளியிட்ட தகவலின்படி தற்கொலை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய அளவிலான கடல் ட்ரோன் படைகள் தற்போது ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்நாட்டு அரச தொலைக்காட்சி வெளியிட்ட காட்சிகளில் நீண்ட சுரங்க பாதைகளில் கடல் ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் கடல் வெடிகுண்டுகள் வரிசையாக குவிக்கப்பட்டிருப்பது காணப்படுகிறது. சில ஆயுதங்கள் சோதனைக்காக ஏவப்படும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்தியா உட்பட உலக நாடுகளை ரஷ்யாவிடம் மசகு எண்ணெயை வாங்க அமெரிக்கா கெஞ்சி வருவதாக ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கிண்டல் அடித்துள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் விஷயத்தில் அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இப்போது இந்தியா உட்பட உலக நாடுகளை ரஷ்யாவிடம் மசகு எண்ணெய் வாங்க அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மாத்தறை பிடப்பெத்திர போலீஸ் நிலையத்துக்கு அருகில் குழாய் கிணறு தோண்டும் போது மிகப்பெரிய நீர் ஆதாரத்தை தேசிய நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் சபை கண்டுபிடித்துள்ளது. நிமிடத்துக்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான ஓட்டம் கொண்ட நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே முதல் முறை என தென் மாகாணத்துக்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் மன்னார் மடு பகுதியில் இது போன்ற மிகப்பெரிய நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நிமிடத்துக்கு 7,000 லிட்டர் ஓட்டம் ஏற்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி அடுக்கு முறிவுகள் மூலம் நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை அடையாளம் கண்டு இந்த குழாய் கிணறு தோண்டப்பட்டது. அதற்கமைய எதிர்காலத்தில் பிடப்பெத்திர, மொரக்கவ மற்றும் சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது.